அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 1 முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளில் 6 கிரக நிலைகளில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் வக்ரம் உள்ளிட்ட பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் சூரிய கிரகணம், மகாலய அமாவாசை, நவராத்திரி வழிபாடு, ஆயுத பூஜை என பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை சிறப்பாக தாங்கி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமையாக கொடுப்பதற்கான யோகம் இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. 6ல் ராசியின் அதிபதி இருப்பது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. அவர் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம் என்பதாலும் அவர் 5ஆம் இடத்தை நோக்கி வக்ரம் பெறுவதாலும் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே ராசியின் அதிபதியான குருவினுடைய வக்ரம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். ஆன்மீக சிந்தனை என்பது சற்று அதிகரிக்கும். புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் உங்களை தேடி வரும். இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறதுங்க. எனவே இந்த வேளையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுப நிகழ்வுகள் இனிமையாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் விலகக்கூடிய இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உண்டு. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. விரயஸ்தானத்தையும் ராசியின் அதிபதியான குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சனியும் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 4 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெரிய அளவுல நன்மைகளை பெற்றுத் தருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். வக்ரகதியில் கடைசி மாதமாக இருப்பதால் பெரிய அளவுல சிக்கல் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மிக சிறப்பாக உண்டு என்பதை நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், பதவி உயர்வு உள்ளிட்டவை உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். தொழில்துறையில் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 4லும் மோட்சக்காரகரான கேதும் 10லும் இருக்கிறாருங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் சந்தித்தாலும் ராகுவும் கேதுவும் சஞ்சார தூரத்தில் முக்கால்வாசி கடந்து விட்டதால் இனி பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஆனால் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமானது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தினால் பல்வேறு வகையான மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. கேது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் ரீதியான
வாய்ப்புகளும் புதிதாக வேலை வாய்ப்பில் இணைவது உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த யோகங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சூரிய கிரகணம் மட்டுமல்லாது அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். நவராத்திரி வழிபாடும் மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய வேளையில் நவராத்திரி வழிபாட்டில் ஒவ்வொரு தினத்திலும் பல்வேறு வகையான புதிய நன்மையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பிற்பகுதியில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருவது மிக பெரிய அளவில் நன்மைகளை நிறைவாக பெற்றுத்தருவதற்கான முதன்மையான யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக குறையும். லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். 10ல் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு 5ஆம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க. எனவே அமோகமான மாற்றங்களை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் உள்ள காரிய தடைகளை விலக்கி நுணுக்கமாக செயலாற்றுவதற்கான யோகத்தை கொடுப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக களைவதற்கான யோகம் உண்டு. கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் விரயஸ்தானமாகிய 12லும் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம். பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுங்க. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த நெருக்கடிகளும் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வருகிறார். இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறாருங்க. மங்களக்காரகன் அஷ்டமத்திற்குள் செல்வதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல்கள் உருவாகலாம். எனவே சப்தமத்தில் வீற்றிருக்கும் போது பல பணிகளை முற்பகுதியில் மேற்கொள்ளுங்கள். நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அக்டோபர் 2ஆம் தேதி மிக முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. அதைவிட மகாலய அமாவாசை தினமாகவும் உள்ளது. எனவே அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்து மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை விரைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.